தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக புதுச்சேரியிலே இண்டி கூட்டணிங்கிற பேர் மட்டும்தான் இருக்குது. ஆனா கூட்டணி கிடையாது. எந்த அளவிற்கு காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்டும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு புதுச்சேரி என்பது சிறந்த உதாரணம். ஏனென்றால் கேரளாவிலையும் தேர்தல் நடக்குது. நான் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரோட பார்டர் பாலக்காடு அந்த பக்கம். இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல வாளையாறுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஓட்டு கேட்கறாங்க. அந்த பக்கம் வாளையாரோட செக் போஸ்ட் அந்த பக்கம் போனோம்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒருத்தர் திட்டிட்டு இருக்காங்க. இங்க புதுச்சேரியில அதை வர ஒரு படி மேல போயிடுச்சு. ஒரே தொகுதியில 2 கட்சி வேட்பாளர்கள். யார் சொல்றத கேட்கறது கிடையாது. எந்த விதமான ஒருங்கிணைப்பு இல்லாத, எந்த விதமான ஒற்றுமை இல்லாத இந்த இண்டி கூட்டணிக்கு வாக்களிப்பது என்பது புதுச்சேரி மக்கள் தங்களுடைய தலையில் தாங்களே மண்ணள்ளி போடுவதற்கு சமம். இந்த இண்டி கூட்டணியினுடைய அத்தனை வேட்பாளர்களையும் புறம் தள்ள வேண்டும். இம்மாதிரியான சிறிய மாநிலத்தில் கூட இவர்களால் ஒற்றுமையாக செயல்பட முடியவில்லை என்றால் இவர்களால் எப்படி இந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்ல முடியும்? இதையெல்லாம் மையப்படுத்தி எங்களுடைய தேர்தல் பரப்புரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வேட்பாளர்கள் எந்த அளவிற்கு மக்கள் பணிகளில் ஒன்று இருக்கிறார்கள், மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கும் செயலாக்குவதற்கும் ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பணிகளை அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாக்காளர்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களோட கேள்வி இருந்தா சொல்லுங்க. மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கறதே இத்தனை வருட காலத்திற்கு பின்பாக அந்த மசோதா நிறைவேற்றியதே பாஜக மோடி அவர்களுடைய அரசுதான். ஆனால் அதற்கென்று காலம் கணிகின்ற பொழுது நிச்சயமாக அதிகமான எண்ணிக்கையிலே எங்க மகளிர் ஆட்டோமேட்டிக்கா இடஒதுக்கீட்டுல வந்துருவாங்க. ஆனால் அதுவரை ஒரு தேர்தலில் வெற்றி என்பது பல்வேறு காரணிகளை பொறுத்தது. இப்ப நானே தேசிய மகளிர் அணி தலைவராக மத்திய தேர்தல் குழுவில் இருக்கின்ற பொழுது பிரதமர் மோடி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைவர்கள் வருகின்ற பொழுதும் முதல் கேள்வியாக எத்தனை பெண்கள் அப்படின்னு தான் கேட்பார். பெண்கள் அதே போல இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய இடங்களில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், எஸ்டி மக்கள், இவர்களுக்கென்று அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அத்தனை பாதுகாப்புகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும். என்னுடைய நோக்கம் என்பது ஒரு தொகுதி என்பது வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றி பெறத்தக்க வேட்பாளர்களாக இப்போது அரசியல் கட்சிகள், அதுவும் அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு இங்கு எம்எல்ஏவாக ஆண்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு, பெண்களுக்கு இல்லைன்னா கூட நியமன எம்எல்ஏக்கள்ல எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அதிகமான பெண் எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி தான் இன்னைக்கும் பிஜேபி தான். அதிகமான பெண் எம்எல்ஏக்கள் இருக்கிறதும் பிஜேபி தான். அது மட்டுமல்ல, இந்த கட்சியிலே தான் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் படிப்படியாக நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். 33% இடஒதுக்கீடு 29 தேர்தலில் வரும்போது இந்த கேள்வியை கேட்கறதுக்கு இந்த கேள்விக்கே அவசியம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் வந்து உட்காருவாங்க. அதனால் அந்த நிலைக்கு தயார்படுத்துவது எங்கள் பணி. ஒரு மனைவியாகவோ ஒரு சகோதரியாகவோ அந்த இடத்திற்கு வருவதை தாண்டி அந்த இடத்திற்கு பொருத்தமானவர்களாக எங்கள் மகளிர் சகோதரிகள் வர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. புதுச்சேரியில இந்த கேள்வி எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் என்பதை கட்சி தலைமை தகுந்த நேரத்தில் அறிவிக்கும். சொல்லுவாங்க, தகுந்த நேரத்தில் சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இல்லைங்க, அது என்னோட விருப்பத்தை நான் சொல்றேன். ஏனென்றால் அவர் கட்சியில் இணைந்த போது அவர் எங்கள் பகுதிக்காரர், ரொம்ப ஆர்வத்தோடு அவருடைய கட்சி நுழைவை வந்து ஆதரித்தவள் நான். அது கூட அவர் மாநில தலைவராக இருந்த போது ஒன்றாக பயணித்திருக்கோம். ஒரு துடிப்பான செயல்மிக்க தலைவர். அவர் தேர்தலில் போட்டியிடணுங்கிறது என்னோட விருப்பம்னு சொல்லியிருக்கேன். அவர் கடிதத்தை வெளியில கொடுத்தாரா? சொல்றேன். அவர் என்ன சொன்னார்? கூடவே கட்சி சொன்னால் கேட்பேன்னு சொல்லியிருக்கேன். கட்சி முடிவு எடுக்கட்டும், பார்ப்போம். கட்சி முடிவு எடுக்கட்டும். அவரோட விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஏன் விருப்பத்தை நான் சொல்றேன்? கட்சி முடிவு எடுக்கட்டும். புதுச்சேரி மாநிலத்துல 5 தொகுதிகள்ல நேர் எதிரே அவங்களே போட்டி போடுற ஒரு நிலை இருக்கு. அதுக்கு ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் எதுக்கு ஃப்ரெண்ட்லி ஃபைட்?
2 பேரும் ஒண்ணு கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா? 2 பேரோட வாக்கையும் அப்புறமா எலெக்ஷன் கமிஷன் ஒன்னா சேர்த்துக்கொண்டு சொல்லுவாங்களா? ஃப்ரெண்ட்லி ஃபைட்ல லாஜிக்கே இல்லாம மக்களை ஏமாத்த முடியுங்கிறதுல இதெல்லாம் ஒரு பதில். இது ஃப்ரெண்ட்லி ஃபைட்டா? எலெக்ஷனுங்க நிச்சயமாங்க. இங்க திமுக காங்கிரஸ் பிரிஞ்சிருக்காருல்ல, சேர்ந்திருந்தாலே எங்களுக்கு தான் சாதகம். இதுல என்ன சந்தேகம்? அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, முடிச்சிட்டாரு. அவரோட அசைன்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ டெல்லியில கொடுத்துறாங்க, அவ்வளவுதான். அவரை நம்பி பின்னால போனவங்க தெருவில் நிக்கிறாங்க. அதாங்க ஒரு கட்சி தலைவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு, ஆயிரக்கணக்கில் அவர் பின்னாடி போறாங்க. அந்த கட்சிக்கு லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்றாங்க. கூட போய் நின்று 5 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் அவர் மட்டும் எம்பி ஆயிட்டு இருக்கிற கூட இருக்கிறவன் எல்லாம் தியாகம் பண்ணுங்கிறாரு. இதுக்கு பேரு தியாகமா? கமல் செய்தது தியாகம் அல்லங்க, துரோகம். தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் வாக்களித்தவர்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார். எந்த கூட்டணிக்குள்ள? இந்தி கூட்டணிக்குள்ளயா? ஆமா, காங்கிரஸ் திமுக இப்ப முடிஞ்சு போச்சு. அது என்னன்னு கேட்டாங்க, ஜெயிக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கான தொகுதி பங்கீடுனா பரவாயில்ல. அங்க அறிவாலயம் பக்கம் போறவங்க எல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள கூட்டணி சேர்த்துட்டு நாங்க பலம் சொல்லிட்டு இருந்தா அப்படிதான் ஆகும். யாரு அவரு கூட நேத்து கூட பேசினாரு. அப்ப அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏன்னா தேசிய பொறுப்புகள் அப்படிங்கிறது தேசிய தலைவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஒரு தலைவர் இல்லாம தேசிய பொறுப்புகள் பண்ண முடியாது. எங்களோட கட்சியில இப்பதான் தேசிய தலைவர் அறிவிச்சிருக்காங்க. இப்ப 5 மாநில தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேசிய பொறுப்புகள். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவர் இந்த மாதிரி கொஞ்சம் யாராவது கொஞ்சம் எடுத்து சொல்லி இருந்தா நானும் புரிஞ்சிருப்பேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு தலைவர் அவரு. தன்னுடைய கட்சியவே ஒட்டுமொத்தமாக பாஜகவை நினைத்துக் கொண்டு எங்களுடன் மிக சிறப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கிற, எந்த ஒரு பணிகள் கொடுத்தாலும் கூட உடனடியாக செய்து முடிப்பவர். அவருக்குன்னு சில ஆதங்கத்தை தலைவர்கள் கிட்ட பேசியிருக்காரு. தலைவர்கள் நிச்சயமா அதை கவனிப்பாங்க. கூட்டணி போலன்னு என்ன அர்த்தம்? எப்படி பாக்குறதுங்க? புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கூட்டணினா என்ன, அரசியல் என்னன்னா தேர்தலை கத்துக்கிட்டோம். மாநில தலைவர் பதில் சொல்லுவார். இன்னொரு தாழ்த்தப்பட்டவருக்கு தான் அங்க சீட்டு கொடுத்திருக்கிறோம். கட்சியில யார் நன்றாக செயல்படுகிறார்கள் என்பதை பார்ப்போம். தலைமை அதை சர்வே பண்ணும், அதுக்கப்புறம் சீட்டு கொடுக்கும். அங்க கொடுத்துக்கிறது இன்னொரு தாழ்த்தப்பட்டவர் தான் கொடுத்திருக்கிறோம். பட்டியலின தலைவருக்கு தான் கொடுத்திருக்கிறோம் சீட்டு. அதனால அது தவறான பிரச்சாரம். தயவு செய்து புறந்தள்ள வேண்டும். ஏங்க அவர் கட்சி பிடிக்கலன்னு போயிட்டாருல, விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சியிலயும் சீட்டு கொடுக்காதவங்க, சீட்டு கிடைக்காதவங்க, இந்த மாதிரி சில சார் ஒருத்தவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சார். மாற்றி மாற்றி தான் கொடுப்பாங்க. கட்சியில தேசிய கட்சியில ஒருவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு. நான் நாமினேட் எம்எல்ஏ வந்தா உடனே ரிசைன் பண்ண சொல்லி அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி எங்களுடைய கட்சிகளிலே மாற்றி மாற்றி தான் கொடுப்பாங்க. சுழற்சி முறையில் தான் கொடுப்பாங்க. இப்ப கட்சிக்கு பதவி கிடைக்கலாம், அடுத்த கட்சிக்கு போயிட்டா அதை எப்படி நம்ம நல்லவங்கன்னு சொல்ல முடியும்? நீங்க உங்களோட கேள்வி ஏதா இருக்கமா? சொல்லுங்கம்மா. பயிற்சி இல்ல. இந்திய கூட்டணி 2 பேர் இருக்கும். தகுதியான வேட்பாளர் நிறைய இருக்காங்கம்மா, சீட்டு தான் கொடுக்க முடியும். அதுதான் சொல்றேனே, ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு தொகுதியுமே இட் இஸ் இன்வால்விங் வேரியஸ் டைனமிக்ஸ். இந்திய கூட்டணி 2 பேர் கொடுத்துருக்கு. கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்து தாராளமா கொண்டு வந்து. ஃபியூச்சர் பெண்களுக்கு தான்மா.